சட்டவிரோதமாக குடியிருக்கும் இந்தியர்கள் என்று அனுப்பப்படும் பொழுது அங்கு அமெரிக்க நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு அனுப்பணும். இல்லை என்று சொன்னால் இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி சட்டவிரோதமாக குடியேறியவங்கெல்லாம் பொது மன்னிப்பு அளித்து அனுப்புவாங்க, திருப்பி அனுப்புவாங்க. அனுப்பும் பொழுது அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துல இவர்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட உறுதிப்படுத்தின பிறகுதான் இங்க அனுப்பி வைப்பாங்க. அப்படியாவது உறுதிப்படுத்தும் வாய்ப்பை அங்கேயே அமெரிக்காவிலேயே இப்ப பயன்படுத்தி இருக்கணும். அமெரிக்கால இந்தியர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் செய்த குற்றம் என்ன, அவர்கள் சட்டவிரோதமாக தான் தங்கியிருந்தார்களா என்று உறுதிப்படுத்தப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. அவர்கள் அனுப்புபவர்களை எல்லாம் சட்டவிரோதமாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லி இந்தியா ஏற்றுக்கொள்வது என்பது அமெரிக்காவிற்கு படிந்து விட்டதாகத்தான் காட்டுகிறது. அதாவது இந்தியர்களை ஒரு கேவலப்படுத்தி அனுப்புவதை ஏற்றுக்கொள்வது என்பது உலக அளவில் இந்தியர்களின் மதிப்பை குறைப்பதாகத்தான் பாக்குறோம். ஏனென்றால் இவர்களுக்கு உள்ள ஒரே நோக்கம், மோடி அவர்களுக்கு உள்ள நோக்கம் என்னன்னா, பிப்ரவரி 13 வெள்ளை மாளிகையில இவருக்கு சிறப்பான வரவேற்பு கிடைக்க வேண்டும். அதற்கு இதையெல்லாம் செய்து அவர்கள் அங்க சிறப்பான வரவேற்பு கொடுப்பார். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் போறாரு, அங்க சிறப்பான வரவேற்பு கிடைக்குது. ஏனென்றால் இஸ்ரேல் எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது. அமெரிக்கா தான் உதவி செய்கிறது. இன்றைக்கு காசாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ட்ரம்ப் அறிவிக்கிறார். எப்படி காசாவை எடுத்துக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. ஆனாலும் காசாவை நாங்க எடுத்துப்போம்னு அங்க இருந்து அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் அளவுக்கு இஸ்ரேல் அங்கு விட்டுக் கொடுப்பதால் தான் அவர் அங்கு வரவேற்கப்படுகிறார். அந்த அளவிற்கு மோடியும் தனக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும், வெள்ளை மாளிகையில் வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியர்களின் தன்மானத்தையே விட்டுக் கொடுத்ததாகத்தான் நான் நினைக்கிறேன்.